பயன்பாடு மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு காரணமாக மே மாதத்திற்குள் உலகளவில் சுமார் 8000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவுள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவிப்பு. அடுத்த 6 மாதத்தில் பணிநீக்க நடவடிக்கைகள் தொடரும் என தெரிவிப்பு. இந்தியாவில் HBO மேக்ஸ் சேவையை இனி ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பில் இலவசமாக காணலாம். ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை இந்தியாவில் தொடங்குவதில் சிக்கல். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் காலங்களில் இத்தகைய சேவைகளை கட்டுப்படுத்துவது கடினம் என்பதாலும் ஸ்டார்லிங்கின் முதலீட்டாளர்களின் பின்னணி குறித்து கூடுதல் ஆய்வுகளை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதால் அதன் விண்ணப்பம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு என தகவல். கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வில் மிகச்சிறிய வித்தியாசமான வடிவிலான குறுகிய வாய் கொண்ட சுடுமண் பானை கண்டெடுப்பு. இதுவரை கீழடியில் இதுபோன்ற பானை கண்டெடுக்கப்பட்டதில்லை. கெண்டி மூக்கு பானை, சிவப்பு நிற முடியுடன் கூடிய பானை என அடுத்தடுத்த அகழாய்வில் கிடைத்தாலும் தற்போது கிடைத்த பானை அதிலிருந்து புதிய வடிவத்தில் உள்ளதாக கருதப்படுகிறது. விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நாய் பிடிப்பவர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரிக்கப்படும். என்ஜிஓக்களுடன் இணைந்து விரிவுபடுத்தப்பட்ட காப்பகங்கள் உருவாக்கப்படும் என சென்னைக்கான திமுகவின் தனி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. மலேசியாவின் காம்பங் பஹாகியாவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 1000 வீடுகள் எரிந்து சாம்பலானதால் பெரும் துயரம். சுமார் 9000 வீடுகளை இழந்து தவித்து வரும் நிலையில் இதை மனிதாபிமான நெருக்கடியாக அறிவித்து நிவாரண பணிகளை அந்நாட்டு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. மரப்பலகைகளால் கட்டப்பட்ட நெருக்கமான வீடுகள் என்பதால் தீ வேகமாக பரவியதாக தகவல். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. காயமடைந்த மேலும் 6 பேருக்கு தீவிர சிகிச்சை. பட்டாசு ஆலையில் 30 பேர் வரை பணியாற்றி வந்ததாக தகவல். இந்திய கப்பல்கள் ஈரானின் லாரக் தீவை விட்டு விலகி இருக்குமாறும் அனுமதி கிடைக்கும் வரை ஹார்முஸ் வழியாக தங்கள் பயணத்தை தொடங்க வேண்டாம் என்றும் இந்திய அரசு அறிவுறுத்தி உள்ளதாக தகவல். நேற்று இந்திய கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளானதால் முன்னெச்சரிக்கை. ராம் சிப்களின் உலகளாவிய தட்டுப்பாடு 2030ஆம் ஆண்டு வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக நிக்கி ஏசியா நிறுவனம் செய்தி. உற்பத்தியாளர்கள் உற்பத்தி திறனை அதிகரித்தாலும் 2027ஆம் ஆண்டுக்குள் 60 விழுக்காடு தேவையை மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் எனவும் கணிப்பு. AI டேட்டா சென்டர்களுக்கு அதிக RAM தேவைப்படுவதால் நுகர்வோர் மின்னணு சாதனங்களுக்கான உற்பத்தி கடும் பாதிப்பு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.